கடையில் நம்ம பட்டு சேலை வாங்கும்போது விசிறி மடிப்போட நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த விசிறி மடிப்பு கலையாமல் ஓரம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாரியோட ஃப்ளீட்ஸை கலைக்காமல் ஓப்பன் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு ஒரு ஃப்ளீட்டாக பிரித்து எடுங்க. அதாவது இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சாரியோட உள்குத்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஒரு மடிப்பை மட்டும் பிரித்து எடுங்க. இப்போ நான் எப்படி பிரித்து எடுக்கிறேனோ ஒரு மடிப்பை மட்டும் பிரித்து வெளிப்பக்கமாக மேலேருந்து கீழே வரைக்கும் மெதுவாக அந்த சாரியை அழுத்தி பிடிச்சிட்டு எடுக்கணும். அதாவது மற்ற மடிப்பு கலையாத அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு ஃப்ளீட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுங்க. இப்போ பிரித்து எடுத்ததை கீழ் பக்கத்துலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால கட் பண்ணுறதை உங்கள்கிட்ட காட்டலை. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் சாரியை பிரித்து எடுக்கும் போதே சாரியோட உள்பக்கம் மேலே தெரிகிற மாதிரி பிரித்து எடுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து உள்குத்து பிரித்து எடுக்கும் போதே அந்த தையல் போடுறதுக்கு ஈஸியாக உள்பக்கம் வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போது லெஃப்ட் சைடில் அந்த சாரியோட மடிப்பு கலையாத அளவுக்கு நல்லா அழுத்தி கையை வச்சு பிடிச்சிட்டு மெதுவாக இன்ச் பை இன்ச்சாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதை பார்த்தா தெரியும். லெஃப்ட் ஹேண்டில் சைடில் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கலையாத அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி மேல் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாரியை மூவ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். கஸ்டமருக்கும் நீங்கள் அந்த விசிறி மடிப்பு கலையாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். பட்டு சீலை கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் புது சாரி நீங்கள் கட்டுறீங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரு ஃப்ளீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கடையில் இந்த ஃப்ளீட் வச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளீட் கலைக்காமல் அவங்களுக்கு ஓரம் அடித்து கொடுங்க. கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிறைய பேர் சாரியை ஃபுல்லாக கலைச்சிட்டு தான் நீங்கள் உள்குத்து வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாரியை மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் கஸ்டமரும் நம்ம கடையில் வாங்கின மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி அந்த ஒரு ஃப்ளீட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தோமோ அதை வந்து எந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்களோ அதை மேல் பக்கமாக எடுத்துட்டு உள்ளே வந்து அதை மடித்து விட்டுருங்க. எப்படி நம்ம எந்த இடத்துல நம்ம அதை பிரித்து எடுத்தோமோ அந்த இடத்துல அதை வச்சு செட் பண்ணுங்கள். இதே போல் இன்ச் பை இன்ச்சாக செட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு சாரியை மேலே தூக்கி நம்ம சாரி கட்டும்போது சென்ட்ரு ஃப்ளீட் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமோ அதே போல் அரேஞ்ச் பண்ணாலும் இந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுங்க. அவங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.